ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எப்பயும் போல் நம்ம வந்து அடித்து திருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைனிங்கை வந்து மேல் பக்கம் வச்சு அடித்து திருப்பிக்கலாங்க. அடித்து திருப்பிட்டு அவுட் சைடு ஃபுல்லாகவுமே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி வச்சு தைக்கிறது எல்லாமே ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க, சாரீ வந்து க்ரீன் கலரு, பைப்பிங் வந்து வச்சு தைச்சிக்கிறேன். நான் எப்பயும் போல் நம்ம பைப்பிங் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தைச்சிக்கிறேன். ப்ளவுஸ் கலர்லேயே நான் வந்து ப்ளூ கலர்லேயே வந்து பைப்பிங் வச்சு தைச்சிக்கிறேங்க. இப்போ பைப்பிங்லாம் வச்சு நான் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் வந்து நம்ம பீஸ் வந்து தனியாக கொடுத்து நம்ம டிசைன் வச்சு கொடுத்துக்கலாம். க்ரீன் கலரில் கேன்வாஸில் திலகம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து 3 பீஸ் தேவைங்க. இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 பீஸ் கட் பண்ண போகிறேன். இதை வந்து 4ஆக நான் மடித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, கேன்வாஸை வந்து 4ஆக நான் மடித்து வச்சுருக்கேங்க. இப்போ நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதில் பாதி சென்டரில் பாதி 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து வளைவாக வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூராக வந்து முடிஞ்சிடணும். ஓகேங்களா, இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு திலகம் ஷேப்பில் 2 பீஸ் வந்து கிடச்சிடும். இது இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க. சாரீலேருந்து நான் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாரீ வந்து க்ரீன் கலர் பீஸு, அதில் வந்து 3 பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 பீஸையும் வந்து நீங்கள் திலகம் ஷேப் வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைங்க நான் மிஷினில் வச்சு ஒரு தையலாக ஓட்டிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. நான் வந்து தையல் ஓட்டிக்கிறேங்க. நீங்கள் வந்து அயன் பண்ணுறதுனாலும் அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து தையல் ஓட்டிக்கிறேன். தையல் ஓட்டிட்டு அவுட் சைடு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 3யுமே உங்கள்கிட்ட தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். 3மே நான் வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸுங்க. ப்ளவுஸ் பீஸில் கிராஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த திலகம் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இது அவுட் சைடு ஃபுல்லாமே நாம் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்தது கிராஸ் பீஸு. பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். பைப்பிங் தைக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க என்னோடய சேனலில் பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மேல் சைடுலேருந்து நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. 4 இன்ச்சுனா அந்த 4 இன்ச்சிலேயே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாகவுமே தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஓரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. தையலில் படக்கூடாது. தையலில் படாத மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வளைச்சி நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது வந்து வளைஞ்சி வந்து வரும். அப்படி இல்லைன்னா ஸ்டிஃபாக தான் நிற்கும். ஏன்னா நம்ம கேன்வாஸில் தைக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக மடிச்சுட்டு பைப்பிங் வந்து சின்னதாக வரணும். அதேமாதிரி தைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா 2 பீஸுக்கு நடுவில் அந்த பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்துக்கு நடுவில் தையல் போடுங்க. ப்ளூ கலர் மேலே அந்த பைப்பிங் மேலேயும் விழக்கூடாது, க்ரீன் கலர் பீஸ் மேலேயும் விழக்கூடாது. இந்த பள்ளம் 2 சென்டருக்கும் நடுவில் பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்து மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 3 பீஸையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே பைப்பிங் கொடுத்து நான் தைச்சி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தான் 3யும் நான் தைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். உங்களுக்கு பைப்பிங்கில் எனக்கு தைக்க தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நான் வேறு வீடியோ வந்து போடுறேன். பைப்பிங் எப்படி வந்து கேன்வாஸில் தைக்கிறது அப்படின்றதையும் நான் போடுறேன். தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 3 பீஸையும் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து தைச்சிக்கலாங்க. மூணு பீஸுமே இதேமாரி பைப்பிங் கொடுத்து தைச்சிக்கலாங்க. இப்போ பைப்பிங் தைச்சிட்டேன் 3 பீஸுக்குமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா
க்ரீன் கலர் பீஸு. இது வந்து சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்ததுங்க. இதுவும் கிராஸ் கட்டிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொடுக்கறதுக்காக ப்ளவுஸில் வந்து பேக் சைடு வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் எப்பயும் போலவே கிராஸ் பீஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதாக ஜாயின் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாக மடக்கிக்கிறேங்க. அதை ரெண்டாக மடக்கிட்டு ஓரம் வரைக்கும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருந்தாலும் பரவாயில்லைங்க. 1/4 இன்ச் அளவில் இருக்கணும். அந்த ஓரம் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு கூட இருக்கலாங்க. நம்மளுடைய இஷ்டம்தான். ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் வச்சு தைக்கிறதுக்காக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாமே ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டுட்டு அவுட் சைடு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்க, அந்த பீஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஊசியில் வந்து நான் நூல் கோத்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து துணியை வந்து அப்படியே திருப்பி எடுத்துக்கிறேன். இது வந்து ராங் சைடு, நம்ம வந்து நல்ல பக்கம் வந்து திருப்பி எடுத்துக்கலாம். நான் ஊசியில் தாங்க திருப்புவேன். நீங்கள் இதே மாதிரியே ஊசியிலே திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பத்துக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் முடிஞ்சால் அயன் கூட பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து ப்ளவுஸ் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்கிட்ட இருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஷோல்டர்கிட்ட இருந்து வச்சு தைச்சிட்டே வரலாம். ஒரு சைடு வந்து தைச்சிக்கிட்டே வாங்க. அந்த பைப்பிங் இருக்குது இல்லைங்களா, அந்த பைப்பிங் பக்கத்துலேயே நெருக்கமாக தைச்சிக்கிட்டே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்காரங்க, இந்த ப்ளவுஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தால் போதும், எனக்கு லேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக லேஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. எப்பயாவது ஒரு ட்ரிப் தான் ரொம்ப கிராண்டான ப்ளவுஸாக இருந்தால் லேஸ் மட்டும் கைக்கும் முதுகுக்கும் வந்து வச்சு தைச்சிப்பாங்க. ஆனால் லேஸ் வந்து பிடிக்காது அவ்வளோவா அவங்களுக்கு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா சாரியில் இருக்கிற பீஸையே கட் பண்ணி வச்சு நான் ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேங்க. சரி ஓகே சிம்பிளாக வைங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இது சிம்பிளாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம 3 பீஸ் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து ஒன் பை ஒன்னாக மேலே வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அதே டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, தாமரை மொட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் திலகம் ஷேப்பில். அதனால தான் சரி அதையே பார்த்து நம்ம டிசைனாக வச்சிடலாம்னு சொல்லி சிம்பிளாக வந்து இந்த டிசைன் வச்சேங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி டிசைன் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த டிசைனை ஒன்றுக்கு மேலே ஒன்று தாமரை மாதிரி வச்சு புதுசாக நீங்கள் இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பின் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் துணி வந்து நழுவாமல் இருக்கும். பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு திலகம், அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு திலகம் தைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் இன்னொரு திலகம் வச்சு 3 பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம தனித்தனியாக வச்சு தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 3வது பீஸ் வந்து தைக்கிறேன். இதையும் பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைங்க. ஒவ்வொன்றா பின் பண்ணி வச்சுட்டு 1 பை 1 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போ 3ஐயும் தைச்சி எடுத்துட்டேன் நான். அது நடு சென்டரில் வந்து காலியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் 5 லைனாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. பேனால் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா மார்க்கிங் சாக்கில் கூட மார்க் பண்ணிக்கோங்க. 5 லைனு. ஃபஸ்ட்டு லைன் வந்து கொஞ்சம் பெருசாக, அதுக்கு சின்னதாக ஒன்று, அதுக்கு கீழே சின்னதாக ஒன்று, 3 இடத்துலையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணுறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நூல் தான், ப்ளவுஸோட நூல் தான் நான் போட்டிருக்கேன். கான்ட்ராஸ்டாக இருக்கும், நல்லா வெளியில் தெரியும். அதனால தான், ஏன்னா நம்ம திலகம் ஷேப் வந்து க்ரீன் கலர் தைச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அதுக்கு மேட்சாக வந்து ப்ளூ கலரில் நூல் வந்து போட்டு தைக்கும் போது தான் நல்லா கான்ட்ராஸ்டாக வெளியில் வந்து நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க. தையல் வந்து பார்த்திங்கன்னா 3 தையலாக வந்து போட்டுக்கோங்க. ஒரு தடவை இப்போ ஒரு லைன் வந்துட்டேன், திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு தடவை வரேன், திருப்பி அதுக்கு மேலே 3வது தடவை இன்னொரு லைன் வருவேன். அந்த மாதிரி 3 லைனாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக நல்லா தெரியும். அதுக்காக தான் மார்க் பண்ண ஒரு லைன் மேலேயே 3 தடவை வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால்
பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள் லுக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து லேஸ் எல்லாம் எதுவும் விரும்ப மாட்டாங்க. அதனால் saree துணியில் வச்சே நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கஸ்டமர் யாராவது இந்த மாதிரி லேஸ் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக கிராண்ட் லுக்காக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ 3 சைடும் வந்து நான் ஸ்டிச்சிங் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் தான், வேஸ்ட்டு பட்டனு. நான் வந்து ப்ளவுஸு கிளாத்லேயே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சிக்கிறேன். ஒரு பீஸ் வந்து கொடுத்தேன், அது வந்து வெளியில் கான்ட்ராஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது. இன்னொரு பீஸும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கிட்டு நூலில் வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூ சுற்றுற மாதிரி சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் பின் சைடாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச்சிங் போடும்போது அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் கையாலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த பட்டனை வச்சு கையாலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா மிஷினில் தைக்க முடியாது, கையாலேயே வந்து தையல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் தையல் போட்டுட்டு 3 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அப்படியே கட் பண்ண வேண்டாம், அப்புறம் ப்ளவுஸ் வாஷ் பண்ணும் போதெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு வர மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நான் பீட்ஸ் எடுத்துருக்கேங்க. அந்த கோடு கூட 5 கோடு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடு எண்டுலலாம் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. கையாலேயே எம்மிங் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராண்ட் லுக்கில் இன்னும் சூப்பராக ஆகிடுச்சிங்க. இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லேஸே விரும்பாதவங்க இந்த மாதிரி டிசைன் கூட வச்சு போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்றத ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைலர் டிப்லாம் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேங்க. டைலர் டிப்பு, மோட்டிவேஷனல் வீடியோலாம் நிறைய போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து வாங்கலாம், ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கலாம், டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. வேறு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.